ஹே சகாஸ். இங்க பெரும்பாலான பேரண்ட்ஸ் அன்புன்ற பேர்ல அவங்க பண்ற அலப்பற இருக்கே, சபா தாங்க முடியலங்க. குழந்தைங்கள தன்னோட கைப்பிடியில வைக்க தான் நினைக்கிறாங்க. ஓவரா பேம்பர் பண்ணி இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ வாய்ப்பே தர்றது இல்லைங்க. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் மூக்க நுழைக்க வேண்டியது. கேட்டா குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா எங்க அபார்ட்மெண்ட் பிளே ஏரியால நடந்த ஒரு வினோத சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு குழந்தைக்கும் அதோட ஃப்ரெண்டுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அவங்கள விட்டு இருந்தா 2 டேஸ்ல கோவம் சரியாகி அவங்களே ஒன்று சேர்ந்து விளையாடியிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்களோட அம்மாஸ் 2 பேரும் மாத்தி மாத்தி உன் புள்ள தான் தப்பு உன் புள்ள தான் தப்புன்னு இவங்க நாட்டாம செஞ்சு 2 அம்மாக்கும் நடுவுல பிரச்சனையாகி அவங்க ஈகோனால அந்த 2 பசங்களும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாவே இருக்க முடியாம பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளை கூட விளையாடக்கூடாதுன்னு கண்டிஷன் வேற. கேட்டா அவங்க அம்மா ரொம்ப பேசிட்டாங்களாம். ஆக மொத்தம் ஒண்ணா இருந்த குட்டீஸ் கேங்க 2ஆ பிரிச்சு விட்டு கேங் வார் உண்டு பண்ணது தான் மிச்சம். அப்போதான் இந்த சீனை ஸ்க்ரோல் பண்றப்போ பார்த்தேன். ஒரு நல்ல பேரண்டிங்க அழகா காமிச்சு இருந்தாங்க. அது சொல்லும் முன்ன எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திங்க் இட் தமிழ், நான் உங்க சகி. ஒரு தாயும் அவங்களோட கண்ணு தெரியாத சின்ன குழந்தையும் ஒரு ரூம்ல இருக்காங்க. குழந்தை நடக்க முயற்சி செய்றான், தடுமாறுறான். ஒரு சேர் மேல மோதி கஷ்டப்படுறான். உடனே அந்த அம்மா ஓடி போய் குழந்தைய தூக்கி வச்சிருக்கலாம். ஆனா அந்த அம்மா உறுதியா கண்ணுல தண்ணியோட இது எல்லாத்தையும் கவனிச்சாங்க. ஆனா வாய் திறக்காம அங்கேயே நிக்கிறாங்க. குழந்தையோ வலி தாங்க முடியாம ஒரே அழுகையா அழறான். அம்மா ஹெல்ப் பண்ணு, அம்மா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கத்துறான். தன்னோட அம்மா பக்கத்துல இல்லைன்னு நினைச்ச அந்த குழந்தை தன்னோட மத்த உணர்வுகளை வச்சு அம்மாவை தேட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல விறகு அடுப்புல வெந்நீர் கொதிக்குது. ஹீட்டை வச்சு அங்க அடுப்பு இருக்கிறத முதல்ல உணர்றான். அப்புறம் ஒரு பூச்சியோட சத்தம் கேட்டு தரையில அந்த பூச்சிய கையில பிடித்து அதை காது கிட்ட கொண்டு போய் அதோட சத்தத்தை கேட்குறான். வீட்டு ஜன்னல்ல இருந்து அந்த பூச்சி வந்ததை உணர்றான். ஜன்னல் காற்று குழந்தை மேல வீச ஃபைனலா அவங்க அம்மாவை சைலண்டா அழற சத்தத்தை உன்னிப்பா கவனிச்சு, அம்மா நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு இறுக்கமா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழறான். அவங்க அம்மா முகத்துல அவ்வளோ சந்தோஷங்க. தன்னோட பிள்ளை முதல் முறையா தன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டான்னு ஆனந்த கண்ணீர் மழையே விட்டாங்க. பாத்தீங்களா? அந்த ஒரு நொடி அந்த தாய் ஹெல்ப் பண்ணாம குழந்தைய கத்துக்கட்டும் அப்படின்னு விட்டதுனால அந்த குழந்தை தன்னிச்சையா இந்த உலகத்துல சர்வைவ் ஆக ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம லைஃப்லயும் நமக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படும்போது நமக்கும் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசிங்க, எல்லா டைமும் அவங்க கஷ்டப்படும்போது அவங்க கூடவே நம்மளால இருக்க முடியுமா? ஸோ பிடிச்சவங்களோ இல்லை நம்ம குழந்தைங்களோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுங்க. உங்களோட அன்பு அவங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கணுமே தவிர அவங்க வளர்ச்சியை தடுக்கிற ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது.